ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 3 தபால் துறை ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஈரோடு தலைமை தபால் நிலையம், பவானி தலைமை தபால் நிலையம், பெருந்துறை துணை தபால் நிலையம் ஆகிய இடங்களில் இயங்கிய ஏடிஎம் மையங்கள் தற்போது செயலிழந்துள்ளன. தபால் துறை சேமிப்பு வங்கியில் கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டு அதனை அனைத்து வங்கி ஏடிஎம்களிலும் பயன்படுத்தும் வசதி இருந்தது. இந்த சேவையின் மூலம் மூத்த குடிமக்கள், நடுத்தர மக்கள் தங்களது சேமிப்பு தொகையை எளிதாக பெற முடிந்தது. ஏடிஎம் மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டுள்ளது என தபால் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்ட தபால் துறை ஓய்வூதியர் சங்க தலைவர் ராமசாமி, ஏடிஎம் சேவையை வழங்கிய தனியார் நிறுவனம் பணம் நிரப்புவதை நிறுத்தியதால் இந்த நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். இதனை உடனே சரி செய்து புதிய நிறுவனம் மூலம் ஏடிஎம் சேவையை மீண்டும் தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஓய்வூதியர்கள் தபால் நிலையங்களுக்கு நேரில் சென்று பணம் எடுப்பது சிரமமாக உள்ளதால் இந்த சேவையை விரைவாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.